கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டேபர்னிக்கல் கண்டினியூ ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை காண செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நன்றிகளிட இருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவுகாக்க சொல்லி நாம் இப்போ இந்த கூட்டத்தின் ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ராயப்பர் கரூர் నుండి நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரை வானாதி வானங்களில் வீழ்ந்து பூமியின் மனுமக்களாக எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போஷித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஒன்றான மெய்தேவனே நமக்கே சதா காலங்களிலும் செதுக்கி நமக்கு எல்லாம் உடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் நேச ரசிகரமான கிறிஸ்து இயேசுவின் மூலமே நம்ம பேரெடுக்கிறோம். இந்த குமாரனை பற்றி விசுவாசத்தினால் நம்ம அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தினாவே தந்து எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் நீர்களுக்கு மாட்டாக தண்டித்து அருமையான இந்த சாயங்கால நேரத்திலே இந்த இணையதளத்தின் மூலமாக சகோதர சகோதரிகளாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் கூட்டி சேர்க்கப்படவும் தேவரீருடைய விலையேற பெற்ற தாசரிப்பின் கூடாரத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களையும் அதில் இருக்கிற பலிகளுக்கான அர்த்தங்களையும் இந்த ஒரு நேரத்திலே கடந்த சில நாட்களாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிற அதற்கான நன்றிகளை ஈடுபடுகிறோம். அதனுடைய தயவின்படி இந்த ஒரு நாளிலும் கூட சகோதர சகோதரா நாங்கள் இணைந்து அதில் இருக்க மறைவான ரகசியங்களை கற்றுக்கொள்ள தேவரை சுருதி சென்றமாக நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிறதான சகோதரனுடைய கரங்களை வைக்கிறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் கேட்கிற எங்களுக்கு பிரயோஜனமாயும் தேவரே அவரை நீ பயன்படுத்தும்படியாக கூட நீ செபிக்கிறோம். இதில் இணைய தடைபட்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் தாமே இணையும்படியான கிருபை பலனை தந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசனம் எங்களோட கூட என்னோட எடுக்கும் நீங்க செபிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பர் மூலமே உடைய சமூகத்தில் வணக்கங்கள் சமர்ப்பிக்கிறோம். கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்து பார்த்துட்டு வர இந்த டேபர்னிக்கல் கண்டினியூ ஸ்டடியில் நாம் கடந்த சில வாரங்களாக பாவ நிவாரணால் நடக்கிற விவித பலிகள் பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். அது கடந்த வாரம் ஒரு மாபெரும் ஒரு எச்சரிப்பு பாட்டமான பலிப்பீட்டத்தின் மேல் ஒரு மூடி அந்த தலைப்பின் கீழ் ஒரு பாட்டம் பார்த்தோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தலைப்பு அதர் சாக்ரிஃபைஸ், மற்ற பலிகள் பற்றி நாம் இன்னைக்கு தியானிச்சுக்க போகிறோம். அது செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் கருண் నుండి நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு நாளிலும் கூட நம்முடைய தொடர் வேதாகம வகுப்பில், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதாகம வகுப்பில் நாம் இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த ஒரு தருணத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாக தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது ஒவ்வொரு பாடமும் நாம் நிழலும் பொருளும் அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். அதிலும் மிக முக்கியமாக காரியங்கள் தான் அதிகமாக இருக்கும். குணலட்சணத்துக்கு எதிரான காரியங்கள் நம்ம கொஞ்சம் குறைவாக தான் பார்த்துருப்போம். ஆனாலும் எங்கே இடம் தேவைப்படுதோ அங்கே எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறது நம்ம நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏறக்குரிய இந்த வகுப்பினுடைய ஒரு இறுதியில் வந்துட்டோம். இந்த வகுப்பு தாண்டி இன்னும் ஒரு சில வகுப்புகள் மாத்திரம் தான் இருக்கும். 1-2 வகுப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரங்களில் நம்ம ஆரம்பிச்சிருந்த இந்த பாவ நிவாரண பலியில் அந்த நாளில் செலுத்தக்கூடிய பலிகள், அந்த பலிகளுக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம கவனிச்சோம். இந்த பாவ நிவாரண நாள் எதை குறிக்குது, அதனுடைய செலுத்தக்கூடிய பலிகள், அந்த காளை பலி, அதை தொடர்ந்து ஆட்டுக்குட்டி பலி ஆட்டும் போக்காடு காரியங்களை நம்ம கவனிச்சு வச்சோம். அதிலிருந்து நிழலும் பொருளுமான சில காரியங்களை எடுத்து நமக்கு என்ன போதனையாக அங்க முன்னாடியே தேவன் நமக்காக சத்தியங்களை வச்சிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒரு காரியத்தை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த பலி இந்த நாளுக்குரிய பாடத்துல போவோம். அது இதர பலிகள், அதான் டாபிக். அன்பான சகோதர சகோதரர்களே, ஒரு சில காரியங்களை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமா பாவ நிவாரண நாள் எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத முதல் வகுப்பே நம்ம பார்த்துருந்தோம். முதல் வகுப்புனா இந்த பாவ நிவாரண நாளுடைய அறிமுக வகுப்புல நம்ம பார்த்துருந்தோம். எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துது. பாவ நிவாரண நாள் அப்படிங்கிறது
ஒரு சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துது. சுவிசேஷ யுகத்தை எப்படி அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல முக்கியமா இந்த ரட்சிப்பின் திட்டம் எங்க செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியிலிருந்து தொடர்ச்சியாக சபையினுடைய நிறைவு வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி தான் இந்த சுவிசேஷ யுகம் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து சபை அப்படி திருச்சபையின் பிள்ளைகள் 1,44,000 பேர் இருக்காங்க. அதுல கடைசி அவருடைய மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியை நம்ம சுவிசேஷ யுகம், ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகம் அப்படி சொல்லி பார்க்கலாம். இந்த சுவிசேஷ யுகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்படி அங்க பாவ நிவாரண நாள்ல காளையினுடைய பலியும் ஆட்டுக்கடாவினுடைய பலியும் போக்காடுனுடைய காரியங்களும் நடத்தப்பட்டுச்சோ, அதே போல இங்க சுவிசேஷ யுகத்திலையும் சில காரியங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய சில முக்கியமான காரியங்களுக்கு நிழலாத்தான் பாவ நிவாரண நாள்ல நடந்ததை பார்க்கிறோம். இது ரெண்டும் சரியான ஒரு பேரலிசம் இருக்கு. எப்படி சொல்றோம் அப்படின்னா, பாவ நிவாரண நாள்ல முதலாவது காளையினுடைய பலி செலுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். காளையினுடைய பலி அப்படின்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலிக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துனுடைய பலிதான் எல்லாவற்றுக்குமான ஒரு அடித்தளமாக இருக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் முதல்ல காளையினுடைய பலி அங்க செலுத்தப்படுது. இந்த காளையினுடைய பலி ஒட்டுமொத்தமான இஸ்ரேல் ஜனங்களுக்கான அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாவ நிவாரண பலியான ஒரு அடித்தளமா இருந்தாலும், இது நேரடியா யாருக்குத்தான் இங்க போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆரோனுக்கும் ஆரோனுடைய குடும்பத்தாருக்கும் நேரடியாக போய் சேர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க பொருள்ல பார்க்கும்போது சபை வகுப்பாரா அழைக்கப்பட்டிருக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பலி முதலாவது நமக்கு அந்த பலியினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதற்கு பிற்பாடுதான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்துக்காக வர்றாங்கன்னு பார்க்கணும். அப்ப நேரடியா சபைக்கு, மறைமுகமா எல்லா ஜனங்களுக்கும். சரிங்களா? இப்போ பார்க்கிறோம், அங்க பாவ நிவாரண நாள்ல முதல் பலியாக காளையினுடைய பலி, அடுத்தது 2 வெள்ளாட்டு கடாக்களுடைய பலி அங்க நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த 2 வெள்ளாட்டுகளுடைய பலி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சீட்டு போட்டு பார்க்குறாங்க. ஒரு ஆடு பலியாடாக போகுது, இன்னொரு ஆடு போக்காடாக போகுது. போக்காடாக போகக்கூடிய ஆடு அங்க மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கு கிடைக்கல. எங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மரணம் அடைஞ்சு அது ஒரு பலியாகி அதனுடைய ரத்தம் மகாபரிசனத்துக்கு போகிறது மாதிரியான சூழ்நிலை இல்லை. அது எங்க விடப்படுதுன்னா வனாந்தரத்தில் விடப்படுதுங்கிறது பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்தில் விடப்படும் போது அது இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தையெல்லாம் சுமந்து கொண்டு போறதாக நம்ம பார்த்து முடிச்சோம். அப்போ இங்க 2 வெள்ளாட்டுக்கடா அப்படி யாருக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சபை, ஒன்று திரள் கூட்டம். சபைக்கு இயேசு கிறிஸ்து பலியானதை போலவே சபை பலியாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த போக்காடு அது திரள் கூட்டம் வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கிறோம். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை, ஒரு அரிய வாய்ப்பை தவறவிட்ட போக்காடு திரள் கூட்டத்திற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ திரள் கூட்டமும் எங்க வந்துடுறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுவிசேஷ யுகத்திலேயே அவங்களுடைய ஓட்டத்தையும் அவங்க நிறைவு செய்யறதை நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதியில யாருடைய பலியும் அங்கீகரிக்கப்பட்டு அங்க தேவன் யாரையும் எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னா திரள் கூட்டத்தையும் எடுத்துக்கொள்றதை பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே சுவிசேஷ யுகம் முழுமையாக முடிஞ்சிட்டு அடுத்தது ஆரம்பிக்கும் 1000 ஆண்டு அரசாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் அங்கு ஸ்தாபிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாவ நிவாரண நாள் சுவிசேஷ யுகத்திற்கும் பாவ நிவாரண நாளை தொடர்ந்து நடக்கக்கூடிய மற்ற பலிகள், சில இதர பலிகள் இருக்கு. அந்த பலிகள் 1000 ஆண்டு அரசாட்சி காலத்துல உலக ஜனங்கள் செலுத்தக்கூடிய பலிக்கு அடையாளமாக இருக்கும் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, 2 யுகம் இருக்கு. ஒண்ணு சுவிசேஷ யுகம், இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி, 1000 வருட ஆளுகையினுடைய காலம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். சுவிசேஷ யுகத்துக்கு நிழலா
பாவ நிவாரண நாள் இருக்கு. அந்த நாள் முழுக்க நடக்கக்கூடிய பலி, காளையினுடைய பலி, அப்புறம் வெள்ளாட்டுக்கடானுடைய பலி, அப்புறம் ஒரு போக்காடு வனாந்தரத்தில் விடப்படுது. இது பாவ நிவாரண நாள்ல நடந்து முடிஞ்சிடும். அப்படி பாவ நிவாரண நாள்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க உள்ள மகாபரிசல வரைக்கும் பிரவேசிச்சுட்டு வெளியே வந்து ஜனங்களுக்கு இப்படி கைகள் உயர்த்தி காட்டுவாங்க. அந்த ஜனங்கள் எல்லோரும், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும், இவர்கள் வந்து அங்க முன்னாடி நின்று அங்க ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. உங்களுடைய பலிகள் மன்னிக்கப்பட்டுச்சு, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாக அவருடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது இது என்ன ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னா, தங்களுக்கான பாவமும் பாவ மன்னிப்பும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத யார் உணர்ந்து முடிக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அது தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு வெளியரங்கமாக அந்த காரியம் ஒரு அடையாளமா பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாவ நிவாரண நாள் காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த பாவ நிவாரண நாள் பலியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த நாட்கள்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் கொண்டு வந்து ஒரு சில பலிகளை செலுத்துவாங்க. அதுல சில முக்கியமான பலிகள்லாம் இருக்கிறது. ஒரு 4 விதமான பலிகள். பாவ நிவாரண நாளை தொடர்ந்து வரக்கூடிய 4 விதமான பலிகள். 1 சர்வாங்க தகன பலி, 2 போஜன பலி, 3 சமாதான பலி, 4 குற்ற நிவாரண பலி. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 4 பலிகளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பாடம் பார்க்க போறோம். இந்த 4 பலிகள் என்ன? இந்த 4 பலிகள் இஸ்ரேல் ஜனங்கள் எதற்காக இந்த பலிகளை செலுத்துறாங்க? பொதுவா பலி செலுத்துறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்களுடைய ஒருத்தர் பலி செலுத்துறாங்கன்னா அவங்களுடைய பாவங்களுக்காக அல்லது தேவனுக்கு ஒரு நன்றிக்காக, இந்த மாதிரி நிறைய ஒரு காரணம் இருக்கு. அப்ப இங்க ஒவ்வொரு பலியும் ஒவ்வொரு காரணத்தை குறிப்பிடுது. அப்போ பாவ நிவாரண நாள்லயே இவளுடைய எல்லா பாவங்களும் எல்லா அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, அப்ப இந்த பலிகள் எதற்காக பலி செலுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய சிந்தனைக்காக விடப்படுது. இந்த பலிகள் என்ன நோக்கத்திற்காக? பாவ நிவாரண நாள்ல ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக அங்க காளையும் வெள்ளாட்டுக்கடாவும் அங்க பலி செலுத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பலியினால இவங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்புறம் எதற்காக திரும்ப பாவ நிவாரண நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜனங்கள் அவங்களுடைய பலிகளெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இங்க சர்வாங்க தகன பலிகளாகவும், போஜன பலியாகவும், சமாதான பலியாகவும், குற்ற நிவாரண பலியாகவும் கொடுக்குறாங்களே. அப்ப இதெல்லாம் எதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுல முதல்ல ஒரு காரியத்தை நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கான இந்த பலிகள் எல்லாமே எதை அடையாளப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவா ஒரு மனுஷர் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு 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 மனுஷன் இருக்கிறார் அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ள 2 விதமான பாவம் இருக்குன்னு சொல்லி படிச்சோம். போன வகுப்புல அதை குறித்து தெளிவா கூட படிச்சோம். 2 விதமான பாவம் இருக்கு. 1 ஆதாம் நிமித்தமாக ஆதாம் செஞ்ச பாவம். நாம மனுஷனா பிறக்கும் பொழுது நம்ம ஒரு பாவத்துல பிறக்கிறோம் இல்லைங்களா? அந்த பாவம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நம்முடைய வாழ்நாட்கள்ல நாம சில தவறுகள் நாமளே செய்யறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் நம்ம செய்யறோம். சரிங்களா? அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய பாவங்கள், அவங்களுடைய வாழ்நாட்கள் நிறைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் நிறைய செய்திருக்கிறாங்க. அதுல துணிகரமான பாவங்களும் உண்டு. அப்போ பாவ நிவாரண நாள்ல ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர்களுடைய ஆதாம் நிமித்தமாக வந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அவர்கள் இந்த பூமியில ஒரு ஜீவனோடு வாழ்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தது, ஒரு ஸ்லாக்கியம். அது பாவ நிவாரண நாள்ல
ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாகவும், அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாட்கள் அவங்க செஞ்ச சில சில தவறுகள், அப்புறம் பெரிய தவறுகள், அடுத்தவங்களுக்கு செய்த துரோகங்கள், இந்த மாதிரியான நிறைய பாவக்காரி எல்லாமே சில பலிகளை கொண்டு போய் செலுத்துறாங்க. சரிங்களா? இங்க நீங்க நல்லா கவனிக்கலாம். 4வது பாயிண்ட்ல குற்ற நிவாரண பலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாவ நிவாரண பலின்னு படிச்சோம். அது என்ன குற்ற நிவாரண பலி அப்படின்னா, இந்த பாவ நிவாரணமும் குற்ற நிவாரணமும் சமாதான பலி, போஜன பலி, சர்வாங்க தகனம் இதெல்லாமே ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப பாவ நிவாரண பலியில படிச்சோம். அந்த காளை, அப்புறம் காளை தொடர்ந்து நடந்த ஆட்டுக்குட்டியினுடைய பலி, இந்த பலிகள் நாம பிறக்கும் போதே பாவத்துல பிறந்தோம் இல்லையா? தாவீது சொல்றாரு இல்லையா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது ஆதாமுடைய பாவம் அவர்களுக்குள்ளாக இருக்குது. அப்ப பிறக்கும் பொழுதே ஒரு பாவத்தோட பிறக்கிறாங்க. அந்த பாவத்தை போக்கி கொடுக்கிறதா பாவ நிவாரண பலியினுடைய நோக்கம். அது இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் வச்சிருந்த தேவ திட்டம். அதுதான். சரி, அது நிழல் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே பொருளுக்கு வந்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் மன்னிக்குதா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. இப்ப நீங்க சபையை எடுத்துக்கோங்க. இப்ப நீங்களும் நானும் புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? நம்ம சபையாக அப்புறம் கிறிஸ்துவ போலவே மாறப்போம். சரி, இப்போ நமக்கு பிறக்கும் போதே ஆதாமுடைய பாவத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லையா? அந்த பாவம் நமக்கு எப்ப மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி, அவர் கொடுத்த அந்த தியாக பலி இருக்கு இல்லையா, அந்த பலியை நாம் நமக்காக அவர் மரிச்சிருக்கிறார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த பலி மூலமாக நம்முடைய பாவம் அங்க மன்னிக்கப்படுது. அதாவது ஆதாம் நிமித்தமா நமக்குள்ள வந்த பாவம் மன்னிக்கப்படுது. சரி, அதுக்கப்புறம் நாம நம்முடைய வாழ்நாட்கள் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், மீறுதல்கள், அநியாயங்கள், அக்கிரமங்களா இருக்கு இல்லையா, அந்த பாவத்திற்கு நாம் பலி செலுத்தியே ஆகணும். இப்போ புது சிருஷ்டியா அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு 2 காரியங்கள். ஒண்ணு, ஆதாமுடைய பாவத்திற்கு கிறிஸ்துவனுடைய பலி போயிடுச்சு. இப்ப நாம செய்யற பலி பாவத்திற்கு நாமளே செஞ்ச தவறுகளுக்கு எல்லாமே நம்முடைய ஜீவ பலியில, நம்முடைய இந்த பலியின் ஜீவி நாட்கள்லயே அதெல்லாம் நம்ம சரி செய்யறோம். சரிங்களா? இதே மாதிரிதான் திரள் கூட்டத்துக்கும் இருக்கும். இப்போ இதே மாதிரி உலக ஜனங்களுக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உலக ஜனங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பிறக்கும் பொழுதே ஆதாமுடைய பாவத்துல தான் பிறக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பலி மாத்திரம் உலக ஜனங்களுக்கு போதுமான பத்தாது. அப்ப யாருடைய பலியும் வேணும்? உலக ஜனங்களுக்கான ஒரு நன்மை அடையணும்னா, அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு அந்த அந்த ஜீவனுக்குள்ள அவங்க வரணும்னா, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா, கிறிஸ்துவனுடைய பலி மாத்திரம் பத்தாது. அப்ப கூட சபையினுடைய பலியும் வேணும். 1,44,000 பேர் அப்படிங்கிற அத்தனை சபை வகுப்பாருடைய பலியும் சேரும் பொழுது, அங்க காளை, ஆட்டுக்கடா, இந்த 2 காளையின் பலி, ஆட்டின் பலி, இந்த 2 பலியும் சேரும் பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவங்கள் அங்க மன்னிக்கப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கான அடையாளம் என்ன அப்படிங்கும்போது, அவர் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க ராஜ்யத்துல. சரி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் இல்லையா? எப்படி சபை ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுறாங்க இல்லையா? இப்ப நமக்கு நம்ம ஞானஸ்தானத்துல நம்முடைய ஆதாமுடைய பாவத்துக்கு நம்ம மரிச்சிடுறோம். கிறிஸ்துவுக்களாக உயிர்த்தெழுந்து இந்த பலியின் ஜீவியத்தில் நம்ம ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி நம்முடைய ஞானஸ்தானத்துக்கு நிகரா அவங்க நிஜமாலுமே உயிர்த்தெழுந்து வருவாங்க உலக ஜனங்கள் எல்லோரும். அப்போ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வர்றதும் நம்முடைய ஞானஸ்தானமும் சரியாக இருக்கும். தேவ திட்டத்துல அதை தேவ நீதியா வச்சிருக்காங்க. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து உலக ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில அவங்களுடைய பாவங்களுக்கு, அவங்களுடைய மீறுதல்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அவங்களுக்கும் ஒரு பலியின் ஜீவிய நாட்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வச்சிருக்கிறார். அப்போ அவங்களாம் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய தவறுக்கு சரி கட்டணும் இல்லையா, அந்த நீதியை சரி கட்டக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்ன அப்படின்னா, இங்க அதற்கான அருமையான நிழல் தான் எங்க இருக்குது அப்படின்னா, இந்த பாவ நிவாரண நாளுடைய பலியை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற 4 பலிகள், அதான் இதர பலிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு, பாவ நிவாரண நாள்ல
காளை ஆட்டினுடைய பலி முடிஞ்சிருச்சு. சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவனுடைய பலியும் சபையினுடைய பலியும் அங்க முடிஞ்சிருச்சு. திரள் கூட்டமும் அங்க செலக்ட் ஆகி போயாச்சு. இப்போ அதுக்கடுத்து நடக்குது யாரு அப்படின்னா, பாவ நிவாரணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் இது. சுவிசேஷ யுகத்திற்கு அடுத்து வரக்கூடியது எது அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி. அப்ப அந்த 1000 ஆண்டு அரசாட்சி நாட்கள்ல உலக ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க? அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காகத்தான் அந்த அந்த யுகத்தையே தேவன் வச்சிருக்கிறார். எப்படி சுவிசேஷ யுகத்தை சபைக்காக வைத்திருந்தாரோ, தேவன் வைத்திருக்கிறாரோ, அதே மாதிரி 1000 ஆண்டு அரசாட்சியை உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாகத்தான் தேவன் அந்த யுகத்தையே வச்சிருக்கிறார். அப்போ உலக ஜனங்கள் எல்லோரும் மனம் திரும்பணும், கிறிஸ்துவுக்களாக வரணும், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், மகிமைப்படுத்தணும். இந்த ஒரு சூழ்நிலை உருவாகணும். அப்ப அந்த சூழ்நிலை உருவாகிறதுக்கு அப்படி உருவாகும் போது அவங்க சில காரியங்கள் செய்வாங்க. தேவன் கொடுக்கிறது கிறிஸ்துவனுடைய பலி, சபையினுடைய பலி. யாரும் உலக ஜனங்களுக்காக. உலக ஜனங்கள் தேவனுக்காக சில விஷயங்களை கொடுக்கணும் இல்லையா? அப்படி ஏதாவது செய்யணும். அப்படி செய்யறதுக்கான நிழல் எங்க இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு பார்க்குற பாடத்துல இருக்குது. பாருங்க, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, இப்படியெல்லாம் பலிகள் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அங்க செஞ்சாங்க இல்லையா? அதை தேவன் நிழலாக வச்சிருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த இந்த மிக முக்கியமான இந்த ஒரு மூல உபதேசங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சு கொள்றதுக்காக தேவன் அந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில பலி முறைமைகளை நிழலாக வைச்சிருக்கிறார். அந்த நிழல் எடுத்து நம்ம இன்னைக்கு அதனுடைய ஞான அர்த்தத்தை எடுத்து பார்க்க போறோம். பாருங்க அன்பான சகோதரர்களே, சர்வாங்க தகன பலி இந்த பலியினை சுருக்கமா சர்வாங்க தகன பலி அப்படிங்கும்போது பொதுவா அவங்களுடைய மனசுக்குள்ள தெரியும், நம்ம நிறைய தவறு பண்ணியிருக்கிறோம், நிறைய அக்கிரமங்கள் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க, நமக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்னென்ன தவறு செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷருக்கும் அவங்களுக்குள்ள அவங்க செஞ்ச தவறுகள் என்னென்ன நிறைய இருக்கு. அப்படி ஒவ்வொன்றும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி எல்லாம் எங்க இருக்குன்னா, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். இந்த முதல் 5 அதிகாரத்தை இந்த பலிகளை ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு விதமான பலிகளும் அந்த பலிகளை எப்படி செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே அங்க ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை நீங்க வீட்டுல ஒரு முறை படிச்சு பாருங்க. எல்லாருமே படிச்சு பாருங்க. நீங்க படிக்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்படியெல்லாம் காரியங்கள் நடந்துச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய காரியங்களா இருக்கு. நாம அதுல சில காரியங்களை மாத்திரம் தான் எடுத்து இன்னைக்கு பாடத்திற்கு எது தேவையோ அதை மாத்திரம் நம்ம எடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுல முதல்ல இருக்கிறது சர்வாங்க தகன பலி. இந்த சர்வாங்க தகன பலிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அவங்களுக்குள்ள சில பாவ காரியங்கள் இருக்கும். அப்ப அந்த பாவங்களுக்கு அவங்க பலி செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பலி செலுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவங்களுடைய பலிகளை கொண்டு போவாங்க. அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரமும் அந்த முக்கியமா அந்த பலிபீடம், பலி செலுத்தக்கூடிய பலிபீடம் எல்லாமே அங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அங்க ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்யப்பட்டு அது சுத்திகரிக்கப்பட்டு அந்த பாவ நிவாரண காளையினுடைய பலி, வெள்ளாட்டுக்கடவுடைய பலி இதெல்லாமே செலுத்தப்பட்டிருக்கும் போது அங்க ரொம்ப பர்ஃபெக்டா அங்க தயாரா இருக்குது. அப்போ இப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, தைரியமா இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய பாவம் ஏற்கனவே ஆதாம் நிமித்தமா, அதாவது ஏற்கனவே இருந்த ஜென்ம சுபாவ பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்ப நாம செஞ்ச பாவங்களுக்கு நம்ம போய் என்ன பண்ணலாம், மன்னிப்பை வாங்கி நம்ம முழுமையாக நம்ம சுத்திகரிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த பாவ நிவாரணாளுடைய பலி செஞ்சதுனாக்கு அப்புறம் இது ஒரு அருமையான ஒரு நல் வாய்ப்பா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது கொண்டு போவோம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து அவங்களுடைய மந்தை வந்து மாடு இருக்குன்னா ஒரு காளைய ஏதோ ஒரு எடுத்துட்டு போறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாட்டை எடுத்துட்டு பலி செலுத்திருக்கா போகும்போது போய் ஆசாரியன்ட்ட கொடுப்பாங்க. ஆசாரியன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலிகளை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்கு. ஒருவேளை
அவர் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட மாடெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். மாடு கொடுக்குற அளவுக்கு பலி செலுத்துற அளவுக்கு வசதி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆடு ஆடு கொண்டு போய் என்ன பண்ணுவாருன்னா, ஆட்டை கொண்டு போய் பலியா ஆட்டை எடுத்துட்டு போவார். அடுத்தது அதுவும் முடியல, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன் அப்படின்னா, புறாவையாவது இல்லை புறா குஞ்சையாவது வாங்கிட்டு போவான். பாருங்க, நல்ல வசதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா காளையை கொண்டு போய் பலியா கொண்டு போறாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னா ஆடு பலியா கொண்டு போறாங்க. அடுத்தது இல்லை நான் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் திராணி இல்லை அப்படின்னா கடைசிக்கு ஒரு புறா, காட்டு புறா, அந்த மாதிரி புறா இருக்கு இல்லையா, அதாவது பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புறாவை கொண்டுட்டு போறாங்க. சரி, அப்படி கொண்டு போகும்போது அங்க ஆசாரியன் என்ன பண்றாங்கன்னா அந்த பலியை வாங்கிட்டு பண்றாங்க. இப்போ இதுல பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு பாவம் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அஹ், ஒரு பாவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பாவம் ஒரே வகையான பாவமா இருந்தா கூட அவங்கவுங்க என்ன கொண்டு போய் செலுத்துறாங்கன்னா, ஒருத்தர் மாட்டை கொண்டு போய் செலுத்துறாங்க, ஒருத்தர் ஆட்டை கொண்டு போறாங்க, ஒருத்தர் புறாவை கொண்டு போறாங்க. அப்போ பலியினுடைய தன்மைக்கு அவங்க அவங்க செஞ்ச பாவத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற பலியா இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்களுடைய திராணிக்கு தக்க பலியாக அங்க இருக்கிறத பார்க்கும். அப்ப இதுல நமக்கு அருமையான ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தங்களுடைய பாவங்களை அவங்க உணர்ந்து தேவ சமூகத்துல பாவ மன்னிப்பு பெறதற்காக பிராயச்சித்தத்துக்காக என்ன பண்றாங்கன்னா பலிகளை கொண்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு போறாங்க. இப்போ தேவன் அங்க இருந்து எப்படி பார்க்கிறாருன்னா, அவங்கனால என்ன செலுத்த முடியுது, இவர் மாடு கொடுத்திருக்கிறார், இவர் ஆடு கொண்டு வந்திருக்கிறார், இவர் புறா கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த வேரியேஷன்ல, அந்த அந்த டிஃபரன்ஸ்ல வச்சு அவங்களுக்கான ஆசீர்வாதத்தையோ தேவன் கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய மனசை பார்க்கிறார். தன்னுடைய பாவம் தான் நம்ம நிறைய செஞ்சுருக்கிறோம் பாவம், அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்படிங்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க. அந்த மனசை தான் அந்த அவங்களுடைய நோக்கத்தை தேவன் பார்க்கிறார். அதனால அவங்களுடைய பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறார். அவங்களுடைய திராணிக்கு தக்க என்ன கிடைக்குதோ அதை கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து பலிகளை கொடுக்குறாங்க. இப்போ ஆசாரியன் அதை வாங்குறார். வாங்கிட்டு அதை எப்படி பலியா அங்க பண்றாங்க, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதனால கவனிச்சு பாருங்க. நான் அப்படியே உங்களுக்கு சுருக்கமா அப்படியே ஸ்டோரியாவே சொல்லிடுறேன். ஒரு மாடு அப்படின்னா அந்த மாடு வரும்போது அதை மாட்டை வெட்டுறாங்க. வெட்டிட்டு அது பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு சின்ன பிக்சர்ஸ் மாதிரி போட்டுருக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. முதல்ல ஒரு ஆடு என்ன பலி வருது. இப்போ மாடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாட்டை வந்து அவர் என்ன பண்றாருன்னா பலிபீடத்துக்கு பக்கம் அந்த பிரகாரத்துக்குள்ள நிறுத்தி அதை வெட்டுறார். வெட்டிட்டு அந்த ரத்தத்தை பிடிச்சு பலிபீடத்துக்கு மேல அந்த ரத்தத்தை தெளிக்கிறார். அடுத்தது அதனுடைய தோலை, மாட்டினுடைய தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதை என்ன பண்றாருன்னா சந்து சந்தா வெட்டுறார். சந்து சந்தா அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய துண்டுகளாக, பெரிய பெரிய பீஸாக அதை என்ன பண்றாருன்னா வெட்டுறாரு. இது சந்து சந்தா வெட்டுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது நீங்க கறிக்கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, மட்டன் ஷாப் அல்லது இந்த மாதிரி இடத்துல பீஃப் ஸ்டால்க்கெல்லாம் போகும்போதெல்லாம் அங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அவங்க வந்து சேல் பண்றதுக்காக ஒரு மாட்டை அப்படியே ரெண்டா வெட்டி, இல்லை ஒரு ஆட்டை ரெண்டா வெட்டி அதை பாட்டு பாட்டா பிரிச்சு மாட்டி மாட்டி வச்சிருப்பாங்க. அதை எப்படி வெட்டுறாங்கன்னா அது ஆக்சுவலா ஒரு 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 கட்டிங் இருக்கு. அந்த மாதிரி எங்க இருந்து வந்து பழகி இருக்கிறாங்கன்னா இங்க இருந்து தான் பழகி இருக்கணும். அதான் அவங்க பார்ட்டா பிரிச்சு வெட்டுறதா சம்சதா வெட்டுறதுன்னு அர்த்தம். அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் பலிபீடத்துல விறகுகளை வச்சு என்ன பண்றாங்கன்னா நல்லா எரிக்கிறாங்க. இந்த வெட்டப்பட்ட அந்த துண்டுகள் எல்லாம் அந்த பலிபீடத்துல வச்சு தொடர்ந்து எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து எரிக்கப்படும் பொழுது அது முதலாவது அதான் போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது விடிய 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 எரியுது. விடியற்காலம் மட்டும் அதை எரிச்சுட்டே இருக்கிறாங்க. எப்படி அதுதான் அங்க துண்டு துண்டா அங்க வெட்டி அப்படியே போட்டு போட்டு எரிச்சுட்டே இருக்கிறது. அது அது என்ன ஆகுது, விடியற்காலம் மட்டும் அந்த பலி எரிஞ்சுட்டே இருக்கும் பலிபீடத்தில். சரிங்களா? அது தொடர்ச்சியாக இப்போ அதை வெட்டும் பொழுது அது தோலெல்லாம் ரெண்டும் சன்சத்தை வெட்டும் பொழுது அதனுடைய உள் உறுப்புகளையும் எடுத்திருப்பாங்க. அந்த குடல், அப்புறம் பகுதியில் உள் பகுதிகள் எல்லாம் இருக்கு. அதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியில் கிளீன் பண்ணி திரும்ப அதையும் வச்சு எரிக்கிறாங்கன்னு பார்க்க.
இது எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி தான் ஆட்டுக்குட்டியும் இதே மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. இது சர்வாங்க தகன பலி, சர்வ அங்கத்தையும் தகனிக்கிறது. சரிங்களா? அடுத்தது ஒருவேளை புறா கொண்டு வர்றாங்க அப்படின்னா முதல்ல புறாவுடைய தலையை கிள்ளி எடுத்துடுறாங்க, தலையை கட் பண்ணிடுறாங்க. இந்த பாருங்க, தலையை கட் பண்ணிட்டு அதனுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த இறகுகள் எல்லாம் பிரிச்சு அதை சுத்தமா என்ன செய்யறாங்கன்னா அதனுடைய உள் உறுப்புகள், குடல், அப்புறம் அதனுடைய அந்த உள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து அது என்ன பண்றாங்கன்னா பலிபீடத்தினுடைய சாம்பல் எல்லாமே வேஸ்ட், பலிபீடத்தில் சாம்பல் வேஸ்ட்ல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தூக்கி வீசிடுறாங்க. வீசிட்டு அந்த புறாவை, அதனுடைய அந்த புறாவுடைய மாமிசத்தை அந்த பலிபீடத்துல வச்சு எரிக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த முழு சரீரமும் அங்க எரிக்கப்பட்டுருச்சு. அது இதுக்கு பேர் சர்வ அங்க தகனம் பலி. அப்ப தேவனுக்கு இது சுகந்த வாசனையாக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். லேவியராம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 9. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க. இது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எரிஞ்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னா விடியற்காலம் மட்டும் அப்படிங்கும்போது இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் தங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வர்றாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக பலி செலுத்துறாங்க. அவங்களுடைய பலி எப்படி இருக்கணும்னா அது முழுமையா அப்போ நீங்க இது இது இதுதான் நிழல். இதனுடைய பொருள் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனிடத்துல நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க சிந்தனை வச்சுக்கிறீங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், ஒருத்தர் ரொம்ப கோபமா திட்டோம். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு புது சிஸ்டருடைய வாழ்க்கை, நம்ம அப்படி கோவப்பட்டு ஒருத்தர் திட்டக்கூடாது. சரிங்களா? சரி. இப்போ நான் ஏதோ சூழ்நிலையில் நம்ம வந்து கோவப்பட்டுட்டோம், நிறைய வார்த்தைகளையும் விட்டு நம்ம திட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், தேவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். சரிங்களா? அப்படி மன்னிப்பு கேட்கும்போது, தேவனே நான் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன் அந்த சகோதரன் மேல இல்லை அந்த சகோதரி மேல, அப்படி நான் கோவப்பட்டது காரணம் அந்த சகோதரர் இல்லை அந்த சகோதரி அப்படியெல்லாம் பேசினாங்க, அப்படி ஒரு மறு உத்தரவு கொடுத்தேன், இதெல்லாம் வந்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கல, அதனால நான் திரும்ப கோவப்பட்டேன். அப்போ இது வந்து என்னன்னா ஒரு முழுமையான ஒரு பாவத்தை அறிக்கை செய்யறது போல இல்லை. இது நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை முழுமையாக நாம நம்மளை அங்க எரிக்கிறது இல்லை. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பலியை நம்ம முழுசா கொடுக்கணும்னா நான் தவறு செஞ்சுக்கிறேன். இது முதல்ல நம்மளை அப்படியே எடுத்து வைக்கிறது, அப்படியே எடுத்து வைக்கிறது. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் நான் அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்திருக்கணும். அந்த நிதானம் நான் நம்ம தவறு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம யோசனை பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல இதுதான் முழுமை தேவ சமூகத்துல முழுமையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே, சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தேவனுக்காக நம்ம அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆனா மனசு முழுக்க இது நல்லா செய்யணும் அப்படின்னு இருக்கும், ஆனாலும் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டே இருப்பாங்க எல்லாத்துலேயும். படிக்கிற விஷயங்களாகட்டும், இல்லை சபை ஊடி வந்து சில மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதுலையாகட்டும், வந்து சத்தியம் கேட்குற விஷயங்களாகட்டும், இல்லை ஊழியத்தில் ஈடுபடுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தொய்வு இருந்துகிட்டே இருக்கும். அது அப்படி இருந்தால் அது சர்வத்தையும் நீங்க தகனம் பலி செலுத்துறதா இல்லை, சர்வ அங்கத்தையும் நம்மளுடைய உடல் முழுக்க எல்லாத்தையும் நீங்க அங்க எரிக்கணும். அங்க எரிக்கிறதுனா அங்க சுட்டரிக்கப்படுது விடியற்காலம் மட்டும். அப்படின்னா அந்த விடியற்காலம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நன்மை நடந்தாலும் நம்ம ரெடியான வரைக்கும் நமக்கு மரணம் பர்யந்தம் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை இங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அங்க பலியாக்கப்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னும் ரொம்ப நுணுக்கமா இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அங்க கொண்டு போய் நம்ம பண்ணலாம். அந்த ரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்படுதுன்னா அங்க கிறிஸ்துவனுடைய பலியோட நம்முடைய பலி அங்க போய் சேர்த்தணும், அந்த கிறிஸ்துக்களாக நம்ம வர்றோம் அப்படிங்கிற அடையாளமும், அந்த நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குள்ளாக நாங்க போறத அடையாளமாகவும், நம்முடைய மாமிசங்கள் அங்க எரிக்கப்படுறத, நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய எல்லாம் அங்க
முழுவதுமாக அழிக்கப்படுறதையும் நம்ம அங்க பார்க்கறோம். அது பண்ணா மட்டும்தான் அங்க நம்ம என்ன நிலை அடையணுமோ அந்த நிலை அடைய முடியும் அப்படிங்கிறது. அந்த விடியற் காலத்துல அந்த உருவம் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. ஒரு மாடு உள்ள வந்துச்சு, அல்லது ஒரு ஆடு உள்ள வந்துச்சு, அல்லது புறா வந்துச்சு, நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அந்த அந்த ஒரு பலி உள்ள வந்துச்சு. அந்த பலி அங்க எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாமே எரிக்கப்பட்டாச்சு. எல்லாமே எல்லாமே எரிக்கப்பட்டாச்சு. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஆக்சுவலா இதெல்லாம் வந்து உலக ஜனங்களுடைய வாழ்க்கை. உலக ஜனங்கள் எப்படி இருக்கணும், நம்ம முன்னோடியே நாம இருக்கணும் இல்லையா? இப்ப இது நமக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நம்ம பார்க்கிறோம், அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது நமக்கு அப்படின்னா, நாம அப்படித்தான் முழுமையாக நம்ம இருக்கிறோமா? கவனிச்சு பாருங்க. இல்லையா? கவனம் அதிகமா இருக்கணும் நம்ம பலி செலுத்துறதுல. சர்வத்தையும் பலி செலுத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கணுங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகனிக்கூடிய பலி நம்மை முழுமையாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கான அடையாளம். அப்படி ஒருவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனால் அங்கீகரிக்கப்படுறாங்க. இப்போ சபையின் பிள்ளைகள் நம்ம அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பலிஜீவி நாட்கள்ல நம்ம ஏதாவது மிச்சம் வச்சிருக்கிறோமா அப்படின்னா நம்ம கட்டாயம் மிச்சம் வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடி இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சிட்டார். அவர் அவருடைய அவர் அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த வீடு வாங்கியிருந்தார், இல்லை இந்த காடு தோட்டம் வாங்கியிருந்தார் அப்படின்னு அவருடைய நினைவா இல்லை அவருடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது இந்த பூமியில் விட்டுட்டு போனாரா? கண்டிப்பா இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரி சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார். அதுக்கு பின்னாடி அவங்களுடைய சந்ததி, அவங்க பிள்ளைகள், இல்லை பேதுரு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு போயிருக்கிறார். யோவான், பர்னபா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள். இப்போ நம்மள எடுத்துக்கோங்க. நாம மரிக்கும் பொழுது நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கும்? வீடு இருக்கும் நம்ம பேர்ல சொந்தமா, நம்ம பிள்ளைகளுக்கு வீடு, காரு, நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸு. அப்ப நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா இல்லை. நாம கரெக்டா பலிகளை செலுத்திட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி உலக பிரகாரமான ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான நேரமும் தேவையும் ஏற்பட்டிருக்கு. தேவன் கொடுத்த நேரத்தை தேவனுடைய ஊழியத்திற்காகவும் நாம் சபையாகணும் அப்படிங்கிற ஒரு முழு நோக்கத்திற்காக ஒருத்தர் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உலக பிரகாரமே இங்க ஒரு நல்ல சாட்சி தான். நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை நம்ம இவ்வளவு டீப்பா சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சர்வாங்க தகன பலி அப்படின்னா விடியற் காலத்துல அங்க எதுவுமே நமக்கு இருக்கும். நம்ம சாகும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சபையாக போறவங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையா திட்டமிட்ட வாழ்க்கையாக இருக்கும். எப்படி கிறிஸ்து நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்தாலும் அதே மாதிரி உலக ஜனங்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வச்சுட்டு போகணும். நாளைக்கு உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து நம்முடைய வாழ்க்கையை தான் அவங்க பாடமா படிப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்குதாங்கிறத நம்ம சோதிச்சிடணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய ஊர், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரீட்டு, நம்ம சொந்தம் தான், இவங்க தான் உலக ஜனங்கள். நம்முடைய பாடம் படிக்கணும். எப்படி நம்ம கிறிஸ்துவை பத்தி படிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி படிக்கிறோம், பேதுருவை பத்தி படிக்கிறோம், அதே போல உலக ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பத்தி படிப்பாங்க. அப்படி படிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம வச்சுட்டு போகணும் இல்லையா? ஏதாவது நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா? நம்மளை பத்தி படிக்கிறதுக்கு இருக்கா? நம்மளை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னா கட்டாயமா யாரு சொல்றதுக்கு நிறைய வச்சிருக்கிறாங்களோ அவங்களத்தான் தேவன் சபையாக்குவார். அடுத்தது பார்க்கிறோம் போஜன பலி. போஜன பலி அப்படின்னா என்ன அப்படின்னா தேவன் அவங்களுக்கு அநேக விஷயங்களை, அவங்களுடைய நல்ல விளைச்சல் வெள்ளாமை நல்லா வளர்ந்துருக்கும், அவங்களுடைய தோட்டங்கள் நல்லா விளைஞ்சிருக்கும், நல்ல கோதுமை மனைகளாகட்டும் இல்ல திராட்சை பழங்களாகட்டும் தேவன் அவர் விளைய செஞ்சிருக்காரு இல்லையா? அப்போ இவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவனுக்காக நம்ம ஏதாவது நன்றி செலுத்தணுமே அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம ஒரு போஜன பலின்னு ஒரு ஒரு விஷயம். அதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மெல்லிய மாவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மாவு, கோதுமை, நல்ல வார்கோதுமை நல்லா அரைச்சு, நல்ல நம்ம மைதா மாவு தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டா இருக்கு, அந்த மாதிரி நல்லா மெல்லிய மாவு. அதை எடுத்து அதில் என்ன பண்றாங்கன்னா அதில் வந்து ஒரு அப்பமாகவோ இல்லை அது அடையாகவோ அல்லது வந்து அதிரசங்களாகவோ அதை சொல்றாங்க. எண்ணெய்களெல்லாம் போட்டு நல்லா சுட்டு அதை என்ன பண்றாங்கன்னா எடுத்துடுறாங்க. அப்புறம் அதை பிட்டு நெருப்புல என்ன பண்றாங்கன்னா தகனிக்கிறாங்க.
இதுதான் போஜன பலி. இந்த பலி மூலமா என்ன கிடைக்குது ஜனங்களுக்கு அப்படின்னா, எனக்கு கொடுத்துக்கிறார், தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படிங்கிற ஒரு நன்றி. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல். நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களையாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. அன்பான சகோதர சகோதரிகளே, இது போஜன பலின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த போஜன பலி எப்படி நடக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய தோட்டத்தில் விளைஞ்ச அந்த கோதுமை மணிகளை நல்லா அரைச்சி மாவாக்குவாங்க. அந்த மாவில் எண்ணெய், நல்ல ஒலிவ எண்ணெய் ஊற்றி அந்த ஒலிவ எண்ணெய் பிசைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா தட்டி அடைகளாக அப்படி தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்லைஸாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து பண்ணுறாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே எண்ணெய் வார்த்துறாங்க. எண்ணெய் ஊற்றிடுறாங்க. எண்ணெய் ஊற்றி அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால தயார் நிலையை வச்சுருக்கிறாங்க. நல்லா அது ஆயிடுது. அது ஒரு மாதிரி அதை என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப வந்து பிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது பலிபீடத்தினுடைய நெருப்பு இருக்கு பாருங்க. அந்த பலிபீடத்தினுடைய நெருப்பில் இப்போ ஆசாரிகிட்ட போய் கொடுக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் போஜன பலிக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம், சில அதிரசங்கள், சில அடைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் நீங்கள் அதை பலி செலுத்துங்க, பலிபீடத்தில் அப்படின்னு வந்து ஆசாரிகிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்படி ஆசாரிகிட்ட வந்து கொடுக்கும்போது ஆசாரின்னு அதை வாங்கி என்ன பண்ணுறாங்க, நல்லா பிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் போடுறாங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, தேவன் அவங்களுக்கு அமோக விளைச்சலை கொடுத்துருக்கிறார். தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த அமோக விளைச்சலுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, நன்றிகளை கொடுக்குறாங்க, நன்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த மாதிரி போஜன பலியில இந்த மாதிரி அதிரசங்களாகவும் அடைகளாகவும் அப்பங்களாகவும் கொண்டு வந்து பண்ணலாம். அல்லது நேரடியாகவே கதிர்களே பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த நெற்கதிர்களாகட்டும், இல்லை கோதுமை கதிர்களாகட்டும், அந்த மணியில் அறுத்து அப்படியே கொண்டு வந்து வைக்கலாம். அந்த மாதிரி பண்றதுக்கு. அல்லது சில காய்கறிகள், கனிகள், பழங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பலாப்பழம் வளர்ந்துருக்குதுன்னா பலாப்பழத்தையும் கொண்டு கொடுக்குற மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் நம்ம உதாரணம் சொல்கிறேன். அந்த பலாப்பழம் வளர்ந்துச்சா அப்படின்னு நீங்கள் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கேள்வி வச்சிடாதீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு என்ன விளையுதோ அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் நல்ல தரமான பொருட்களாக இருக்கணும். அந்த தரமான பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஆசாரியன் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த பலிபீடத்தில் வச்சு இருக்கிறது பார்க்கணும். இதற்கு பேர் என்ன அப்படின்னா, இது தேவனுடைய சமூகத்துல இவங்க தேவனுக்காக ஒரு நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்குன்னு பார்க்கணும். இதை குறித்து சகோதரர் ரொம்ப அருமையான ஒரு எளிமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதை நாம வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சகோதரி, நீங்க வாசிக்க முடியுமா? எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட புளிப்பில்லா அதிரசங்கள் ஆகிய இவை கர்த்தருக்கு ஆசாரியன் மூலமாக படைக்கப்பட்டன. இவைகள் அநேகமாக உலகம் அவரது சபையின் மூலமாக கர்த்தருக்கு ஏறெடுக்கும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனையும் குறிப்பிட்டன. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 21. இவை ஆசாரியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலிபீடத்தில் ஒரு மாதிரியாக செலுத்தப்படுவது யெகோவா தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமாக இருந்தது என்பதை காண்பித்தது. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது உலக ஜனங்கள் செலுத்தக்கூடிய பலியத்தான் நம்ம பார்க்கிறோம். அங்க முக்கியமா பிரதானமாக தான் பார்க்கிறோம். அப்போ உலக ஜனங்கள் தேவனுக்காக அவங்க நன்றி செலுத்தணும்னு நினைக்கும் போது அவங்க யார் மூலமாக இதை செய்வாங்க அப்படின்னா, சபை மூலமாகத்தான் தேவ சமூகத்துல வருவாங்க. இப்ப நம்ம பிரேயர் பண்ணும்போது நம்ம ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது நமக்கு எல்லாமே யாரு தான்? கிறிஸ்து தான். தேவனுக்கும் நமக்கும்
யார் இருக்காங்கன்னா கிறிஸ்து தான் அங்கே மத்தியஸ்தராக இருக்கிறதால நம்ம பார்க்குறோம். நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக கிறிஸ்து இருக்கிறார். அப்போ அதெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த சிறிய ஜெபத்தை எங்களுடைய ஆண்டவரும் ரட்சகருமாக கூடிய இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே அப்படின்னு நம்ம ஜெபம் செய்ய முடியும். அப்போ கிறிஸ்து மூலமாக தான் நம்ம பண்றோம் இல்லையா? அதே போல உலக ஜனங்கள் அவங்களுடைய நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு ஏறெடுக்கும் பொழுது சபையா இருக்கக்கூடிய, ஒருவேளை நீங்களும் நானும் சபையாட்டோம்னா நம்ம மூலமாக தேவ சமூகத்துல ஏறெடுப்பாங்க. அப்ப அந்த காரியங்களை நம்ம தேவன் எடுத்து ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு வந்திருக்குது, அதுக்கு நன்றி சொல்றதும் நம்ம மூலமாக செய்யறாங்க. அப்ப நம்ம அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு மத்தியஸ்தர் ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு பார்க்கணும். நாம் எப்படி நமக்கு இங்க கிறிஸ்து மத்தியஸ்தரா இருந்தது போல நாமளும் அந்த கிறிஸ்துங்கிற ஒரு அமைப்புக்குள்ள, அந்த சரீர அமைப்புகளை நம்ம ஒரு அங்கமா செய்யும் பொழுது நாமளும் கிறிஸ்துவ ஆகிறோம். அப்ப கிறிஸ்துவ ஆகும்போது உலக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல நாம் அங்க மத்தியஸ்தராக இருப்போம் அப்படிங்கிறது கூட இங்க அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ போஜன பலி எதற்காக அப்படின்னா, உலக ஜனங்கள் தேவன் ஜனங்களுக்கு செய்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் திரும்ப அந்த நன்றி. நல்ல பழக்கம். இந்த பழக்கம் உலக ஜனங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, எல்லா நல்ல பழக்கத்தையும் நாம சபையா இருக்கக்கூடிய நாம தான் உலக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நமக்கு அந்த பழக்கம் இருக்காங்கன்னு நீங்க சோதிச்சு தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது நீங்க நாம மற்றவங்க சொல்லிக் கொடுக்க போறோமே, நமக்கு அந்த பழக்கம் இருக்கா அப்படிங்கிற நீங்க சீர்தூக்கி பாருங்க. இப்ப பொதுவா நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயங்கள் நடந்தாலும் நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எது நடந்தாலும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். தேவன் நமக்கு பாருங்க, ஒரு நாள் இப்ப நாளைக்கு இன்னைக்கு நைட்டு தூங்க போறோம், பகல் முழுவதும் பாதுகாத்து இருக்கிறார். இரவுல நம்ம ஒரு நித்திரைக்கு போறோம், கட்டாயம் நன்றி சொல்லணும். காலையில தூங்கி எழுதுறோம், தேவனே நான் எனக்கு ஒரு புதிய நாளுக்கான கிருபை செஞ்சுக்கிறீங்க, நன்றி அப்படின்னு சொல்லணும். ஒரு சகோதரனையோ சகோதரி சந்திக்கிறோம், இந்த சகோதரனையும் இந்த சகோதரன் சந்திக்க செஞ்சதுக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். ஒரு பாடம், ஒரு சத்தியம் நமக்கு கிடைக்குதா, அந்த சத்தியத்திற்காக தேவனே இந்த சகோதரன் மூலமாக இல்லை இந்த சகோதரி மூலமாக எனக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு சத்தியம் கிடைச்சிச்சு, நான் அதுக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி எல்லாவற்றிலும் நம்ம நன்றி சொல்லப்படணும். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்றோமோ அத்தனை முறை தேவன் நமக்கு செய்த கிருபைகளையும் இரக்கங்களையும் நம்ம நினைச்சு பார்க்கறோம்னு அர்த்தம். அது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் தான் சுகந்த வாசனை அப்படின்னு நம்ம ஏற்கனவே தூபவர்க்கம் பாடத்துல அந்த நாள் வகுப்புல நம்ம சொல்லியிருக்கோம். எது தேவ சமூகத்தில் தூபமா இருக்குது அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் தூபமாக இருக்குன்னு நம்ம படிச்சுக்கிறோம். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்தது சமாதான பலி. சமாதான பலினா என்ன அப்படிங்கும்போது நான் நேரடியாக அந்த காரியங்களை சொல்லிடுறேன். சமாதான பலிங்கிறது வந்து ஒரு சில கிட்டத்தட்ட இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒப்புரவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி தான். எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஒரு கடன் மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். தேவனிடத்துல இப்போ நமக்கும் இசைஜனம் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்ற பாருங்க. அவங்களுக்கு சில காரியங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனே எனக்கு இந்த காரியங்கள் உலகத்துல இன்னைக்கு இருக்கு இல்லையா, நேர்ந்து கொள்றது, எனக்கு இது நடந்தா நான் உங்களுக்கு இது செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குதா அப்படின்னா அது நீங்க நேரடியா அந்த லிட்டரலா அந்த மீனிங் புரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ இது நமக்குள்ள எப்படி இருக்கு, இப்போ சபை புது சிருஷ்டிகள், இந்த சபை ஐக்கியங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நாம அதை எப்படி பார்க்கறோம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் நம்ம சில விண்ணப்பங்களை சில கோரிக்கைகள் நம்ம வச்சிருப்போம். உதாரணத்துக்கு, தேவனே நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன், உதாரணமாக இந்த வால்யூம்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது தேவனிடத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு வேணும், எனக்கு எப்படியாவது நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு ஜெபம் இருக்கு இல்லையா, இது வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு காரியமா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான பலிகள் தான் சமாதான பலிகள். இது அங்க இஸ்ரேல் லிட்டரலா செஞ்சாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாடு, அதை வந்து பசுவா கூட இருக்கலாம், அது பசுவா தான் வச்சிருந்துருக்காங்கன்னு சொல்றாங்க, பசுதான் இருக்கு, ஒரு தாய். ஓகேங்களா? அந்த பசுவை என்ன பண்றாங்கன்னா வந்து அதே போல எப்படி காளை ஆடையெல்லாம் வெட்டுறாங்களோ அதே மாதிரி வெட்டுறாங்க. வெட்டிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதோட ரத்தத்தை பலிபீடத்தில் தெளிக்கிறாங்க. அப்புறம் திரும்ப சந்து சந்தா வெட்டுறாங்க, ஒவ்வொரு பீஸா பலிபீடத்தில் வச்சு எரிக்கிறாங்க. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த ஆட்டினுடைய குடல், வயிற்றுக்குள்ள குடல் இருக்கு பாருங்க, அந்த
குடல் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு, அப்புறம் குண்டிக்காய் அப்படி சொல்லக்கூடிய எல்லாத்தையும் உள்ளுறுப்புகள் அத்தனையும் வலிச்சு அப்படி எடுத்து பலிபீடத்தில் வச்சு எரிக்கிறாங்க. அது கொழுப்போட வச்சு எரிக்கும் போது நல்ல தக 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 நல்லா எரியும். சரிங்களா? அப்போ இது 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 என்ன இதே மாதிரி தான் ஆட்டையும் இப்படி செய்யறாங்கன்னா அதே மாதிரி தான் ஆட்டையும் கொண்டு வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டுறாங்க. அது ஒரு பெண் ஆடா இருந்தால் கூட இருக்கலாம், தவறு இல்லை. சரிங்களா? அப்போ ஆண் ஆடாமல் இருக்கலாம், பெண் ஆடாமல் இருக்கலாம். பெண்ணு தான் மேக்சிமம் இதில் தேவன் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜனங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள். அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கரெக்டாக ஆசாரியன் வந்து பக்குவமாக அதை வெட்டுறாங்க. எப்படி வெட்டுறாங்கன்னா, பின்னாடி பேக் போன் இருக்கு பாருங்க, இந்த முதுகெலும்பு, அந்த முதுகெலும்புலேருந்து வால் வரைக்கும் இந்த பிக்சர் நீங்கள் பார்க்குறது போல அது வரைக்கும் அழகாக வெட்டி, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல மாமிசங்களை வச்சு எரிக்கிறதும், அதுக்கப்புறம் கொழுப்போடு சேர்த்து வச்சு எரிக்கிறதும் இந்த காரியங்களை அங்கே செய்கிறத பார்க்குறோம். அப்போது இது என்ன அடையாளம்? இதுக்கு காரியங்களை குறித்து நம்ம வசனம் பகுதியாக நம்ம வாசிக்கணும். சகோதரி ஸ்பீடாக வாசிடுங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிக்கணும். வாசிங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையிலே எடுத்து செலுத்துவானாகி, அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். வாசிங்க 3 நாள். பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. ஆமாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வசன பகுதியில இது கொஞ்சம் விசேஷித்த மற்ற பலிகளை காட்டிலும் இது கொஞ்சம் விசேஷித்த விதமாக இருக்கிறது பார்க்குறோம். இது எதற்காக அப்படி சொல்லி பார்க்கும்போது, இது வந்து ஒரு விதமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமாதான பலினா இப்போ 2 சகோதரர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த மனஸ்தாபத்துல வந்து அவங்க என்ன பண்ணணும், ஒரு மனம் மாற்றம் வரணும். அந்த மனமாற்றம் வர வரைக்கும் அவங்களுக்குள்ள வந்து அப்பதான் ஒப்புரவு ஆகும். அப்படி செய்யறதுக்கான சில சூழ்நிலை கூட இந்த பலியா அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. பிரதர் வாட்ச் சில ரைட்டிங்ஸ் எழுதியிருக்க ஒரு 3-4 பேராகிராஃப் இதுல வருது. அதுல சில முக்கியமான விஷயமா தான் சொல்லிடுறேன். இப்போ உலக ஜனங்கள் இது என்ன செய்வாங்க அப்படின்னா, இது உலக ஜனங்களுடைய பலிகள் தானே வருது. அப்போ உலக ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின் போது, அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் அவங்க செய்யணும். அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, எல்லாரோடும் ஒப்புரவாகக்கூடிய சூழ்நிலை அவங்க செய்யணும். அப்படி ஒப்புரவாகிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, ஒப்புரவாக என்ன பண்ணணும்னா, இவங்க ஒரு நல்ல ஒரு சமாதான பாத்திரம். இப்போ 2 சகோதரருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னா, அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு என்னன்னா நம்ம சமாதானம் ஆகணும்னு விருப்பம் இருக்கு. ஆனா இன்னொருத்தர் அதுக்கு பிடியே கொடுக்கலன்னு எப்படி இருக்கும்? சமாதான சூழ்நிலையே வராது இல்லையா? அப்போ 2 பேருமே அங்க என்னன்னா ஒரு சமாதானத்துக்கு வரணும். அப்படி சமாதான காரியத்துக்கு வர்றதுக்காக வர வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா, அங்க தங்களை முழுசா அங்க ஒப்பு கொடுத்துருக்கணும். அப்படி வந்துருச்சுன்னா ஒரு பூரண நிலையை அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஒருவேளை அந்த ஒரு ஒரு முழு சமாதானத்துக்கு வரலன்னா, அந்த ஒரு இணக்கத்துக்கு வரலன்னா, ஒரு இணக்கமான சூழ்நிலைகளே யாரும் வரலன்னா, அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா, அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த மன்னிப்பே கிடைக்காது. இறுதியில சாத்தான் எல்லாமே அந்த அந்த லிட்டில்ஸ்ன்னு முடிச்சதுக்கப்புறம் 2ஆம் மரணம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த 2ஆம் மரணத்துல இப்படிப்பட்ட வகுப்பார் என்ன ஆகுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு காம்ப்ரமைஸ்க்கே வரல. சில பேர்த்துல பார்த்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட் இருக்காது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு பிடிவாதமாவே இருப்பாங்க. சிலர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சரின்னுலாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப டேஞ்சரான கேரக்டர் அவங்க. அது ஒரு மோசமான குணலட்சணம். அந்த குணலட்சணம் என்ன போகும், அவங்க ஒரு ஒரு இணக்கத்துக்கே வராதனால, அவங்க அது வந்து 2ஆம் மரணத்துக்கு வழி நடத்திடும். சகோதரர் அங்க எழுதியிருக்கிற காரியத்தை பாருங்க. வாசிங்க சகோதரி. எந்த மனிதன் முழு சமாதானத்திற்கும் ஒத்துசைவிக்கும் வருகின்றானோ, அதாவது அனைவரும் இதை செய்ய வேண்டும் அல்லது 2ஆம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள். அவன் புசிக்கவோ அல்லது ஒரு உடன்படிக்கையை தேவனுக்கு முன்பாக அவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் விதத்தில் நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு பூர்ணப்பட்ட பின்பு மறுபடியும் பாவம் செய்வானேயாகில்
அவன் மரணம் அடைய வேண்டும். அதாவது 2ஆம் மரணம். லேவியராகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னங்கிறத மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த காரியத்தை சகோதரன் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த சமாதான பலி அப்படிங்கிற இடத்துல என்னன்னா, நாம் ஒரு சமாதான பாத்திரவானா இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கான பலி தான் இது அடையாளப்படுத்துன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு பாருங்க, அந்த ஒரு ஒரு மாமிசம் தகனிக்கப்படும் பொழுது அது சும்மா எரியும், கொழுப்போட எரியும். கொழுப்பு எப்படி இருக்குன்னா, நல்லா கொழுப்பு நல்லா பிடிச்சி நெருப்பை பிடிச்சி நல்லா எரியும், தகதகன்னு எரியும். அப்போ இந்த கொழுப்பு ஆவிக்குரிய அர்த்தத்துல இது வைராக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. வைராக்கியம் அப்படின்னா வைராக்கியம் வரும்போது அது நல்ல வைராக்கியம் இருக்கு, அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருக்கு, இல்ல அறிவுகெட்ட வைராக்கியம் இருக்கு. பவுல் சொல்றார், சில காரியங்கள் இது அறிவுக்கேற்ற வைராக்கியம், நமக்கு இருக்க வேண்டியது அறிவுக்கேற்ற வைராக்கியம். அப்படின்னா அது நல்லதா இருக்கணும், சத்தியத்துக்காக இருக்கணும். அந்த வைராக்கியம் நல்லதாம. ஆனா சில பேர் பிடிவாதமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர் வந்து அவங்க வந்து என்ன ஆகணும், ஒரு ஸ்டேஜ்ல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகணும். காம்ப்ரமைஸ் இட் மீன்ஸ் என்னன்னா, எல்லா சூழலையும் ஒரு ஒத்திசைவுக்கு வரணும், ஒரு இணக்கத்துக்கு வரணும். அந்த ஒத்திசைவும் இணக்கமும் ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒரு 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 குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகள் யாரோ எப்பவுமே வந்து ஒரு பிடிவாதமாவே இருக்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்காது. எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லும்போது இவங்க வேற மாதிரி ஏதாவது அவர் பேசுறாரு, அல்லது ஒரு பொண்ணு பேசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்க சமாதானம் சீர்கேடு. அப்ப இவங்க இருக்கிற இடம் என்னவாகும்னா, சமாதான குலைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம பார்க்கறது ஒரு இயல்பு தானே. அப்போ அவங்க என்ன ஆகணும், ஒரு சூழ்நிலை நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மனால சமாதான குலைச்சல் ஏற்படுது. அப்ப நம்ம என்ன சொல்லணும், நமக்கு நம்முடைய பிடிவாதத்தில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணணும்னா, அவங்க தங்களை என்ன பண்றாங்கன்னா, அங்க தங்களுடைய மனசை இலகுவாக்குறாங்க, அந்த கல்வி மனசை இலகுவா பண்றாங்க. அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறான் பாருங்க, அந்த ஒரு குணலட்சணத்துல ஒரு மாறுதல் கொண்டு வராங்க பாருங்க, அந்த மாறுதல் தான் சமாதான பலியா. நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சமாதான பலியினுடைய அங்க நிழலா கொடுத்த சமாதான பலியின் பொருளும் இதுதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது குற்ற நிவாரண பலி. தயவு செய்து எல்லாருமே மன்னிக்கணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இதோட பாடம் முடிய போகுது. நம்ம இது தனியாக ஒரு பாடமாக எடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்க்கு கண்டென்ட் இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இதோட முடிக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சேர்த்து எடுக்க போகிறோம். நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாடத்தை கவனிங்க. இதை கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பலி, குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலியில இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வசனம் வாசித்து பார்க்கும்போது லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 15 19 வரைக்கும் இருக்கு. நான் உங்களுக்கு அதுக்கு நான் சொல்லிடுறேன், அது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து தெரியாம ஏதோ ஒரு பண்ணிட்டார். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவர்களில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பலி செலுத்தணும். அதாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத கவனிங்க. நாம வந்து ஒருத்தருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருடைய போனை வாங்கி நீங்க உடச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கை தவறியே உடஞ்சிருச்சு. நான் நம்மளுடைய காலகட்டத்தை வச்சு நான் சொல்றேன். நீங்க ஒருத்தருடைய போனை வாங்குறீங்க, அது உடஞ்சிருச்சு. இல்ல அது சரி, அது விட்டுருங்க. இப்போ ஒருத்தருடைய வண்டி நீங்க வாங்கிட்டு போறீங்க, ஒரு 2 வீலர் அல்லது கார் ஏதாவது வாங்கிட்டு போறீங்க. இப்போ அப்படி போய் பண்ணும்போது நாம போய் அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல முட்டிட்டோம், இல்ல சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அந்த டேமேஜ் நம்ம சரி செஞ்சு தரணுமா இல்லையா? அப்போ நம்ம சரி செஞ்சு கொடுக்கணும். அப்படி நம்ம சரி செஞ்சு கொடுக்கும்போது ஆக்சுவலாக அதை பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மனால அவர் நஷ்டமாயிடுவார். சரியா? அப்போ நம்மளால ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நஷ்டமாகக்கூடாது. அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கோம் இல்லையா, அதற்கு நம்ம என்ன செய்யணுமா, அதை சரி கட்டணும். அதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு சரியான அப்போ அதுக்கான ஒரு ஒரு காரியத்தை அவர் செஞ்சிடணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்ம ஒரு 100 ரூபாய் நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தா அந்த 100 ரூபாய்க்கு நம்ம செஞ்சிடணும். அது மட்டும் இல்ல, அதுல 5ல் ஒரு பாகத்தை சேர்த்து பண்ணணும். 5ல் ஒரு பாகத்தை சேர்த்து பண்ணணும். அப்ப 120 ரூபாயா பண்ணணும்.
இந்த மைண்ட் இருக்கு பாருங்க, நம்மளால ஒருத்தர் நஷ்டமாக கூடாது அப்படிங்கிறத அங்க மைண்டு தான் எல்லாமே. தேவன் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, நம்மளால ஒருத்தர் நஷ்டம் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த நஷ்டத்துக்கு மேல நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்மனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்புக்கு மேல செய்யணும். இது பாருங்க, அந்த சகோதரருடைய எழுத்துக்களை மாத்திரம் நம்ம வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். சகோதரி ப்ளீஸ் வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால், ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால், அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. குற்றத்தின் நிமித்தம் ஆசாரியன் விதிக்கும் பணமும் அதோடு 1/5 அவனுடைய பலியாகும். ஆசாரியன் அவனுக்காக பாவ நிவிர்த்தி செய்வானாக. ஒருவன் தன் அயலானின் வஸ்துவை பழுதாக்கினாலோ அல்லது ஏமாற்றினாலோ, அவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 1/5 கூட்டி 20 விழுக்காடு, அதாவது 20 விழுக்காடு வட்டி அதற்குரியவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தரிடத்தில் கொண்டு வருவானாக. தொடர்ந்து வாசி முடிச்சுங்க. இது ஒவ்வொரு தவறான செயலுக்கும் பரிகாரம் தேடப்பட வேண்டும் என்றும், வட்டியோடும் மனம் திரும்புதலோடும் அவன் தேவனிடத்தில் சென்று மன்னிப்பை சபையின் மூலம், அதாவது ஆசாரியத்துவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கின்றது. குற்றமுள்ளவன் தன் சொந்த அபூரணத்தை உணர்ந்து மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கடாவின் மதிப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கின்றது. ஆமாங்க, அன்பான சகோதரர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஒருவேளை நாம எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். இதுல தெரியாம இருக்கிறத நம்ம அதுக்கு வேற பலி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது தெரியாம பண்ணது நம்ம முதல்ல இந்த சர்வாங்க தகன பலியெல்லாம் போயிடும். சரி, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நாம ஒருத்தருக்கு நல்லாவே தெரிஞ்சே பண்ணிட்டோம். நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது அது ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சாரி பிரதர், அது மட்டும் பத்தாதான், அது சரி செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்க தேவன் என்ன பண்றாராம, மனுஷங்களுடைய ஒரு தனி மனித ஒழுக்கத்தை அங்க எப்படி வளர்த்தெடுக்கிறதுக்காக அவர் வச்சிருக்கிற சில திட்டங்கள்லாம் பாருங்க. இதெல்லாம் அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அது சரியா செய்யல, அதனால அந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டுட்டாங்க. இப்போ நமக்கு உலக ஜனங்கள் இது செய்யணும்னா அதுக்கு ஒரு மாதிரியை இங்க வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரியாக ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்துருக்கணும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்மளை பார்த்து தான் உலக ஜன நாளைக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பலி செலுத்த போறாங்க. அவங்க செலுத்தக்கூடிய பலியில என்ன இருக்கும்னா இதெல்லாமே இருக்கும். அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, தேவனிடத்தில் சென்று மன்னிப்பை சபையின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கிறது. அப்படின்னா அங்க சபைங்கிறது அங்க யாரு? அங்க ஆசாரி ஆரோனுடைய குமாரில் இருந்து அந்த ஆசாரித்துவம், அதான் ஒரு சபை. இப்போ நமக்கு உலக ஜனங்களுக்கு நம்ம அந்த பலி யாருதான் கொண்டு முடியாறாங்கன்னா நம்ம கிட்ட தான் வருவாங்க. அப்படின்னா நாம தான் அங்க ஆசாரியர்களாக இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோன்றது புரிச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாவ நிவாரண நாள் பலியை தொடர்ந்து நடக்கக்கூடிய 4 பலிகள், இந்த 4 பலிகளும் நமக்கு ஒவ்வொரு அருமையான விஷயத்தை நமக்கு போதிச்சிருக்குது, சொல்லி கொடுத்துருக்குது. அதுல பாருங்க, நம்ம ஒவ்வொரு பலியும் யார் செய்யறாங்கன்னா உலக ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்வாங்கன்னு பார்க்கணும். ஆனா அவங்க செய்யறதுக்கு நாம ஒரு முன்மாதிரியை காமிச்சிருக்கணுங்கிறதையும் அவங்களுக்காக படிக்கும் போது கூடவே நமக்கான பாடமும் இதுல இருக்குதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து. ஆமென். Thank you, brother. இப்பேற்பட்ட மேன்மையில சத்தியவச்சனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். இந்த சத்திய வச்சனங்கள் தூது கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கும் நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. இதில் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு சகோதரன் நீ கேட்கலாம். இப்போ இனிமே இணைய கீதங்கள் படிக்க முடிய சகோதரி அஞ்சலி, அதுக்கு தொடர்ந்து முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ஐயா ஜாக்கப் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவு இனிய கீதங்கள் பிப்ரவரி 18.
ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எபேசியர் 5:1. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இரண்டில் ஒன்றை நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். கர்த்தரையும் அவரது ஊழியத்தையும் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய மனதுக்கு பிரியமானதை தெரிந்து கொள்வோமேயானால் மற்ற மனிதரைப் போல சுவாப மனிதராக நாம் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மை பாராட்டுகிறதும் தம்முடைய வெகுமதியை தருகிறதும் இந்த நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பொறுத்தே இருக்கும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் அதை காட்டிலும் மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் கனம், மகிமை, சாகாமியும் விசேஷித்த விதமாக அவரை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும் அளிக்கிறார். இவர்கள் தங்களுடைய வீடு, வியாபாரம், சொத்து, சுகம், சொந்த பந்தம் இவற்றுக்கெல்லாம் மேலாக தனக்கு மேலான தேவனை சேவிக்கிறார்கள். நம்முடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றி செல்லும் பொழுது பின்னிட்டு பாராமல் மிக அருமையான வழியில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வழியில் தேவகரம் நம்மை செலுத்தும். வழியிலே சலிக்காமல் செல்வோமேயானால் மிக உன்னத பரிசை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளோடு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். ஜெபிக்கலாம். வானாதி வானங்களிலே மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பும் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோக தகப்பனே, ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் கிறிஸ்து இயேசு மூலமாக எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளை நீர் நம்மளுக்கு கொடுத்து மட்டுமாக நீர் கண்ணின் மணி போல காத்து கொண்ட தயவுக்காக நமக்கு நன்றி எடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு பொழுதிலே கூட அருமையான நம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து வடிகளின் காரியத்தையும் அதன் ஆழமான பொருள்களையும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான எங்களிடம் நீர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லட்சணங்களையும் விலக்கி காட்டினீர். அதுக்காக நன்றி எடுத்தோம் தகப்பனே. இந்த காரியங்களை நாங்கள் கேட்டு அப்படி விட்டு விடாமல் எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் முழுவதுமாக அதை கடைபிடிக்க அந்த மேலான பரிசை அடையத்தக்கதாக நாங்கள் ஓட எங்களுக்கு பலனை தந்து வழிநடத்த வேண்டுமாய் செஞ்சுக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு போதிய நேரம், காலம் எல்லாம் வெற்றிடம் தேவை தாமே நீர் கொடுத்து இந்த சத்திய வசனங்களை மேலும் மேலும் தியானிக்க உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கேட்கிறோம் தகப்பனே. இப்படியாக இந்த வேலையிலே கூட பேசின தாசரையும் ஆசீர்வதித்தலும் இன்னும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்ற ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா கேட்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த ஒரு நாளை கூட நாங்கள் முடிக்கிறோம் தகப்பனே. தேவரே, நமக்கு சுத்தமானால் மேலும் ஒரு நாளிலே எங்களுக்கு கூட்டி கொடுத்து அதிலே உங்களுடைய சத்திய வசனத்தின்படியாக நாங்கள் எல்லா காரியங்களையும் நடக்க எங்களுக்கு உதவி செய்வோம். இந்த சிறிய மன்றாட்டை கூட எங்களுடைய மீட்பர் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுடைய பாதுகாப்பு மிக தாழ்மையோடு கூட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அந்த ஜெபம் நல்ல தகப்பனே. ஆமென்.